எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு பீஸா ரெசிபி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நூடுல்ஸு பீட்சா ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான் இந்த பீஸாவை நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டுட்டு அடுத்ததான் நம்ம இது கூட நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எதுவோ அதுதான் இப்போ நம்ம செய்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததான் ஒரு 2 பாக்கெட் நூடுல்ஸை சேர்க்குறேன். எந்த நூடுல்ஸ்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயிலும் சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் வச்சுருக்கணும். கொஞ்சம் கொதி வந்ததுமே அதை இறக்கிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இது நல்லா விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அந்த நூடுல்ஸ் கூட கொடுக்கக்கூடிய அந்த மசாலாவையும் இந்த மிக்ஸ் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த நூடுல்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் மிக்ஸையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய பீஸாவோட பேஸு. உடையாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரியே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். ஒரு 3/4 வாசி வேகணும். இப்போது 3/4 வாசி அளவுக்கு வெந்துடுச்சு. பாட்டம் எல்லாம் வெந்துடுச்சு. மேலே கொஞ்சம் வேகாமல் இருக்குது. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுருவோம். திருப்பி விட்ட அப்புறமா அடுப்பு ஃபுல்லாகவுமே சிம்மில் வச்சுட்டு பீஸாவோட சாஸ் சேர்க்குறேன். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இது மேலே ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அடுத்ததாக கொஞ்சமாக ஆலிவ் சேர்க்குறேன். இன்னும் கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லை நான்வெஜ்ஜில் சிக்கன் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக இது மேலே மொசரெல்லா சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை ஒரு மூடி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சீஸ் எல்லாம் உருகி அதில் பபிள்ஸ் வர டயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பீட்சா எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், கர்ப்ஸ் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எதுவுமே சேர்க்காம நான் அப்படியே எடுத்திருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நூடுல்ஸு பீட்சா ரெண்டுமே ரொம்ப ஃபேவரட். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு பீட்சாவோட டேஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.